தமிழகத்தில் இன்றைக்கு மெகா கூட்டணி என்ற பெயரில் தமிழகத்திற்கு வஞ்சித்த, தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சிக்கின்ற மோடியின் கட்சியும் பழனிசாமி பன்னீர்செல்வத்தின் கட்சியும் என்ற கூட்டணிக்கு அமைத்து துரோக கூட்டணியாக, தமிழ்நாட்டின் துரோக கூட்டணியாக அவர்கள் இருக்கிறார்கள். இன்னொரு புறம் நாங்கள் மதசார்பற்ற கூட்டணி என்று சொல்லிக்கொண்டு திமுக காங்கிரஸ் கூட்டணி இன்றைக்கு தமிழகத்தில் மக்களை ஏமாற்றுவதற்காக ஏற்கனவே திமுக காங்கிரஸ் கூட்டணி மத்தியில் ஆட்சியில் இருந்த பொழுது தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு திட்டத்தையும் தமிழ்நாட்டின் தேவையும் அவர்கள் செய்து தராத காரணத்தினால்தான் 2011 தேர்தலில் தோல்வி அடைந்து அம்மா அவர்களிடம் ஆட்சியை கொடுத்தீர்கள். அதுபோல 14லும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட அவருக்கு திமுகவிற்கு நீங்கள் கொடுக்கவில்லை. 16லும் திமுக தோல்வி அடைந்தது, ஆட்சிக்கு வர முடியவில்லை. அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு ஆர்கே நகர் தேர்தலிலும் திமுக டெபாசிட் காலியானது உங்களுக்கு தெரியும். ஆனால் எப்படியாவது தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி அவர்கள் மத்தியில் ஆட்சி பொறுப்பிற்கு வந்துவிட வேண்டும் என்பதற்காக காங்கிரஸை சேர்ந்த ராகுல் காந்தியை பிரதமராக்குவோம் என்கிறார்கள். ராகுல் காந்தியை பிரதமராக காங்கிரஸ் கட்சியை இன்னும் அறிவிக்கவில்லை. கூட்டணி கட்சியாகிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ராகுல் காந்தி பிரதமர் என்று அவர்கள் கூட்டணிகளே ஏற்றுக்கொள்ளாத நிலையிலே திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், தமிழ்நாட்டு மக்களால் இன்றைக்கு திமுக புறக்கணிக்கப்பட்டுவிட்டது. காரணம், கடந்த காலத்தில் அவர்களது செயல்பாடுகள் மக்களை ஏமாற்றுவதாக இருக்கின்ற காரணத்தினால் திமுக இன்றைக்கு புறந்தள்ளப்பட்டு விட்டது. மீண்டும் எப்படியாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அவர்கள் மத்தியிலே அமைச்சராக வேண்டும் என்கின்ற ஒரே குறியோடு சுயநலத்தோடு செயல்படுகின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு தங்களை மதச்சார்பற்ற கூட்டணி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சிறுபான்மையின் பாதுகாவலன் என்று சொல்வதற்காக பெரும்பான்மை மக்களாகிய இந்துக்களை அவர்கள் பயத்துக் கொண்டே இருந்த காரணத்தினால் இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் இந்துக்களின் எதிரி அல்ல என்று சொல்கின்ற அளவிற்கு அவர் போகின்ற அளவுக்கு அவருடைய நிலைமை இன்றைக்கு இருக்கின்றது. காரணம், ஒரு கட்சி, ஒரு அரசியல் கட்சி மதத்தை பற்றியும் ஜாதிக்கு பேச வேண்டிய தேவையே இல்லை. தமிழ்நாட்டில் நாம் அனைவரும் சகோதரர்கள். இந்துவாக இஸ்லாமியராக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி, ஒரு அரசியல் இயக்கத்திற்கு பொதுவானவர்களாக இருக்கின்ற ஒரு கட்சி தான் தமிழகத்திலே இன்றைக்கும் காலொன்று இருக்க முடியும். காரணம், நாம் அனைவரும் இங்கு சகோதரர்களாக பழகி வருகிறோம். ஆனால் திமுக தன்னை சிறுபான்மையின் காவலர்களாக ஏமாற்றிய காரணத்தினால் இன்றைக்கு அவர்களும் இவர்களை புரிந்து கொண்டு ஓரம் கட்டிவிட்டார்கள். எப்படியாவது மீண்டும் பதவிக்கு வந்துவிட வேண்டும். பதவியிலே 5 ஆண்டுகளாக மத்தியிலும் இருக்க முடியவில்லை. 8 ஆண்டுகளாக மாநிலத்திலும் தமிழ்நாட்டு மக்கள் பதவி கொடுக்கவில்லை. ஏதாவது செய்து ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதுதான் அவர்களது குறியே தவிர தமிழ்நாட்டின் மக்களின் நலனிலே அவர்களுக்கு அக்கறை இல்லை என்பதை பெரியவர்களும் தாய்மார்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல இந்த துரோக கூட்டணியை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. தமிழகம் இன்றைக்கு இத்தனை பாதிக்கப்பட்டிருக்கின்றது. விவசாயிகள், வியாபாரிகள், நெசவாளர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மீனவர்கள் என அனைத்து தரப்பினரும் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். மோடி அவர்கள் கடந்த தேர்தல் அறிக்கையிலே அவர் ஒவ்வொரு வங்கி கணக்கிலும் கருப்பு பணத்தை நான் கொண்டு வந்து 15 லட்சம் போடுவேன் என்றார். மக்களை ஏமாற்றினார். அதுபோல இந்தியாவிலே வருடம் ஒன்றுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை தருவேன் என்கிறார். ஆனால் உண்மையில் நடந்தது என்ன? இன்று இதுவரை இந்த 50 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்திருக்கின்றது. வங்கி கணக்கிலே இருந்த பணத்தை எல்லாம் கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன் என்று தமிழ்நாட்டில் 10 நாட்கள் ரோடுகளில் அலைய வைத்ததுதான் மிச்சம். இந்தியாவின் மக்களை சாலைகளில் தெரிய வைத்ததுதான் மிச்சம். அவர்கள் தவறான பொருளாதார கொள்கைகளால் இன்றைக்கு தொழில்கள் முடங்கிவிட்டன. வியாபாரிகள் இன்றைக்கு மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஜிஎஸ்டி வரி விதிப்பை அம்மா வேண்டாம் என்று தடுத்த பிறகு கூட இவர்கள் ஜிஎஸ்டி கொண்டு வந்த காரணத்தினால்
சிறு குறு தொழில்களும் தமிழ்நாட்டு மக்களும் இன்றைக்கு 6 லட்சம் சிறு குறு தொழிற்சாலைகள் வேலை பார்க்கின்ற அவர்கள் சாலைகளில் இருக்கின்றார்கள். வேலையை இழந்து கணக்கான தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன. இதையெல்லாம் புரிந்து கொண்டுதான் தமிழ்நாட்டு மக்களாக நீங்கள் 2014 தேர்தலிலே மோடியிடம் ஏமாறவில்லை, அம்மா அவர்களுக்கு வாக்களித்தீர்கள். அதனால்தான் தமிழகத்தின் மீது அவர் ஒரு கோபத்துடன் இருக்கின்ற காரணத்தினால்தான் தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு திட்டத்தையும் கொடுக்கவில்லை. இங்கே மழை பெய்தாலும் வெள்ளம் வந்தாலும் இங்கே புயல் அடித்தாலும் அவர் தமிழ்நாட்டை கண்டுகொள்ளாததற்கு காரணம் இங்கே தமிழ்நாடு அவருக்கு செல்வாக்கில்லை என்பதுதான். அதுபோல அம்மா அவர்களின் கட்சி ஆட்சியிலே வந்துவிட்டதால் அம்மா அவர்களுக்கு 37 பாராளுமன்ற உறுப்பினர்களை போன தேர்தலில் கொடுத்ததால் அம்மாவின் மறைவிற்கு பிறகு அம்மா அவர்கள் அங்கே அப்போலோவில் இருந்த பொழுது ஒரு முறை கூட வந்து பார்க்காத மோடி அந்த கட்சியை எப்படியாவது அழைத்து விட வேண்டும் என்பதற்குத்தான் நமக்கு இத்தனை தொந்தரவுகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த அடிமைகள் அவர்களது காலை இருக்கின்றதால் இந்த ஆட்சியிலே தொடர்கிறார்கள். பழனிசாமி, பன்னீர்செல்வம் போன்ற அடிமைகள் மோடியிடம் மண்டி இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த ஆட்சி தொடர்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் மோடியிடம் நாம் சமரசம் செய்து கொள்ளவில்லை என்கிற காரணத்தினால்தான் நமது இயக்கத்தை நசுக்க பார்க்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆலமரம் போல் பறந்து வரும் இயக்கத்தை அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு சின்னம் கூட கொடுக்க விடாமல் தடுத்து பார்த்தார்கள். நல்ல வேளை உச்ச நீதிமன்றம் நமக்கு நல்லது ஒரு தீர்ப்பு அளித்து ஆசையோடு நாம் நமது சின்னத்தை பெற்று இருக்கின்றோம். பரிசு பெற்ற சின்னத்திலே நீங்கள் வாக்களிப்பதன் மூலம் தமிழகம் தலைநிமிரவும் தமிழர் வாழ்வும் மலரவும் நீங்கள் உதவி செய்வீர்கள் என்பதை எண்ணத்திலே கொண்டு உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் மைக்கேல் ராயப்பன் அவர்களை பரிசு பெற்ற சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். நமது ஊரிலே பெரிய குளத்திற்கு மணிமுத்தாறு கால்வாயிலிருந்து தனி கால்வாய் வெட்டி தண்ணீர் கொண்டு வர வேண்டும். அரசு கலைக்கல்லூரி வேண்டும். பேருந்துகள் 4 நேரி ஊருக்குள் இரவு நேரத்தில் வருவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அனைத்து ரயில்களும் இங்கே நிற்க ஏற்பாடு செய்ய வேண்டும். நமது பகுதி கிடப்பிலே போடப்பட்டிருக்கின்ற சிறப்பு பொருளாதார மண்டலம் திட்டத்தை மீண்டும் கொண்டு வந்து தொழில் வளத்தை பெருக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை நிச்சயம் உங்களது ஆதரவோடு வெற்றி பெற்ற பிறகு நாங்கள் நிச்சயம் நிறைவேற்றி தருவோம். நமது சின்னம் பரிசு பெட்டகம் உங்களது வேட்பாளர் மைக்கேல் ராயப்பன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.